ஸோ இங்கே வந்து இஸ்ரேல் செய்தது என்ன அப்படின்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானோட தூதரகத்தை அடித்து காலி பண்ணிட்டாங்க. அதில் நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க. அப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எங்கள் நாட்டின் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல், எங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு உடனே கூட அவங்க பதில் தாக்குதல் நடத்தலை. ஐநா சபையில் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் ப்ராசஸ். ஐநா சபையில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் ஏதாவது தகராறு ஆச்சுன்னா உடனடியாக தாக்கப்பட்ட நாடு ஐநா சபையில் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா 2 வீக்ஸ், அதாவது 14 நாட்களுக்கு உள்ளாக ஐநா சபை அதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னா தாக்கப்பட்ட நாடு எதிர் நடவடிக்கை எடுக்கலாம். சரியா? அதனால தான் ஈரான் வந்து போன சனிக்கிழமை வரை வெயிட் பண்ணாங்க. சனிக்கிழமையோட 13 நாள் முடிஞ்சுது. சரியா? 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நள்ளிரவு 12 மணியோட அந்த 13 நாள் முடியுது. முடிஞ்ச உடனே 14ஆம் தேதி விடியற்காலையில் 1:30 மணிக்கு நேராக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க.